நம்ம என்ன நினைக்கிறோம், இந்த வருஷத்துல கர்த்தர் தலையாக்க சொன்னாரே ஏன் ஆக்கல அப்படின்னு நீங்க கேட்கக்கூடாது. அதுக்கு ஒரு காலம் கர்த்தர் வைத்திருக்கிறார். இந்த வருஷத்துலேயே தலையாக்கலாம், நாளைக்கே உங்களை தலையாக்கிறதுக்கு ஆளுகையை கொடுக்கலாம், முதன்மையாக உங்களுக்கு நடக்கலாம், லீடிங்கை உங்களை மாற்றலாம். நான் வந்து சொல்கிறேன், தலையாக்கணும் என்ன அர்த்தம்? தலையாக்கணும் என்ன அர்த்தம்? ஒரு தலையாக்கணும் என்ன அர்த்தம்? ஒரு ஆளுகையை கற்று கொண்டு போகிறார், ஒரு முதன்மையை நமக்கு தருவார். கீழாக்கம் மேலாக்கம்னு அர்த்தம், நம்ம டாப் புஸ்தகத்தை வைக்க போகிறார். ஒரு லீடிங்கை கொண்டு போக முடியாது செய்வார். அப்போ அந்த மாதிரி கர்த்தரை ஆக்குறதுக்கு கர்த்தர் வாக்குறதை கொடுத்து என்ன செய்வார்? அந்த வருஷத்தை உங்களை என்ன செய்வார்? நடத்துவார். அப்போ பாருங்க, இந்த வாக்குத்தம் எதுக்காக கொடுக்கப்படுது அப்படின்னா, நீ தலையை நோக்கி தலையாக்க நோக்கி என்ன செய்யணும்? ஓட வேண்டும். ஹalleluya. அது எப்போ வேணாலும் நடக்கலாம். வாழ்க்கையில கர்த்தரோட ஆலயத்துக்கு தலையாக்குறது எப்போ வேணாலும் நடக்கலாம். கர்த்தர் உங்களுக்கு மேலான காரியம் கொடுத்து உங்களுக்கு லீடிங் கொடுத்து உங்களுக்கு முதன்மையாக்குறது எப்போ வேணாலும் ஆக்கலாம். ஆனால் வாக்குத்தத்தை பற்றி கூட என்ன செய்யணும்? ஓட வேண்டும். நமக்கு இப்போ இந்த நேரத்தில் கொடுத்துருக்காருன்னா ஒரு 3